Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். Let me invite you to a particular chapter in the Bible, Acts chapter 10. உங்களை நாங்கள் வேதத்திலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்ப விரும்புகிறோம் உங்கள் கவனத்தை. So there are 48 verses, but you will see a lot of interesting facts when you read those 48 verses. இந்த 10வது அதிகாரத்திலே 48 வசனங்கள் இருக்கிறது. இந்த 48 வசனங்களை நாம் வாசிப்போமேயானால் ஆழமான சத்தியங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. It's all about an interaction that Peter has with Cornelius. இந்த வசனங்கள் எதை சொல்கிறது என்றால் பேதுருவுக்கும் கொர்நேலியுவுக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடலை பற்றி தான் அதிகமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். Here we see that Cornelius, he was a centurion of the Italian band. அதாவது இத்தாலியா என்கிற பட்டாளத்துடைய ஒரு நூற்றுக்கு அதிபதி தான் கொர்நேலியு. The author, he tells us that Cornelius, he was a God-fearing man. அதாவது இதனுடைய ஆதர் கொர்நேலியு பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அவர் தேவ பயம் உள்ளவர், தேவ பக்தி உள்ளவர். Although he was not a Jew and not circumcised, practiced some Jewish traditions along with his household. அவர் யூதர் அல்ல, விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர் அல்ல, ஆனாலும் சில ட்ரெடிஷன்ஸை அவர் ஃபாலோ பண்ணுகிறவர். He had renounced idolatry and he prayed to God. So Cornelius, he had denounced all idolatry and now he was praying to God. அவர் விக்கிரக ஆராதனையை வெறுத்து தேவனோடு ஜெபம் பண்ணுகிற ஒரு சத்திய தேவனோடு. He was visited by an angel of God during his prayers and he was told to look for Simon Peter who would tell him what God had wanted him to do. அவர் தன்னுடைய ஒரு தரிசனம் கண்டான், பீட்டரை பார்க்க வேண்டும் என்றும் அவரோடு பேச வேண்டும் என்றும். And during this time Peter had a vision. அந்த நேரத்தில் பேதுரு ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். In a vision, Peter was ordered by God to get up, kill certain animals and eat them. அதாவது அந்த தரிசனத்தை அவன் காணுகிற காரியம் என்னவென்றால் எழுந்திருந்து சில மிருகங்களை புசிப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிற அந்த அனுபவத்தை தான் அவன் பார்க்கிறான். But Peter, he did not want to eat unclean meat because of his Jewish traditions. யூத பாரம்பரியத்தின்படி அவன் அந்த ஜீவன்களை, அந்த காட்டு மிருகங்களை, அந்த ஊரு பிராணிகளை அவன் சாப்பிடுவதற்காக புசிப்பதற்காக அவன் விரும்பவில்லை. So what happened in this vision? In the vision, God told him that what he has cleaned is no longer considered common or unclean. தேவன் அந்த தரிசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள், பேதுருவிடம் தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாது என்று சொல்கிறார். So therefore Peter obeyed and did what God commanded. அதனால ஆண்டவர் சொன்னதை பேதுரு கீழ்ப்படிகிறான். So after this, Cornelius came to a place where Peter was staying and met him. தொடர்ந்து கொர்நேலியு பீட்டர் அல்லது பேதுரு இருக்கிற இடத்துக்கு வருகிறான். Yes, as he fell to his feet at the sight of Peter, Peter told him to rise because he was also a man and not worthy of worship. பேதுருவுக்கு முன்பதாக கொர்நேலியு விழும்போது பேதுரு கொர்நேலியுவை பார்த்து சொல்லுகிறார், நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான், நான் ஆராதனைக்கு பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறார். This is just a summary of what happened in the chapter. இதுதான் இந்த முழு அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்மரி. Here there's also mention of preaching to the Gentiles. அவன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொன்னதை பற்றி நாம் அங்கே பார்க்க முடியும். This is the story of Peter preaching the gospel to Cornelius, who was a Gentile. பேதுரு கொர்நேலியுவுக்கு சுவிசேஷம் சொன்ன சந்தர்ப்பம் அவர் ஒரு புறஜாதியானாக இருந்தார் கொர்நேலியு. This is in fact a turning point in the Bible. வேதத்தினுடைய ஒரு திருப்பு முனை கூட. Because it was not customary for Jews to have Gentiles in their homes or to preach the gospel to them.
யூதர்கள் மற்ற புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்வதோ அவர்களுடைய வீடுகளுக்கு போவதோ அந்த அவருடைய பாரம்பரியத்தின்படி அது தவறானது, அது தீட்டானது. But the reason for Peter's vision was because God wanted him to go forth and spread the word to those who are not Jewish. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தரிசனம் என்னவென்றால் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு புறஜாதிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் அந்த தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார். This would fulfill Jesus' command in Matthew, in which he instructed apostles to preach to all nations. இது ஆண்டவர் அந்த சுவிசேஷங்களிலே அந்த சீஷர்களோடு சொன்ன வார்த்தை, நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்கிற சொன்ன வார்த்தையுடைய ஒரு நிறைவை, ஒரு பரிபூரணத்தை தேடுவதை நாம் பார்க்க முடியும். In this vision, God was telling Peter that he who is cleansed by God is no longer common or unclean, which he was referring to Cornelius. சுப்பனத்திலே அல்லது இந்த தரிசனத்தை அவன் பார்க்கிற காரியம், ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று எண்ணாதே. அதை யாரை குறிக்கிறது என்றால் கொர்நேலியுவை குறிக்கிறது. This is a summary of what happened in Acts chapter 9. இதுதான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்மரி. Now let's read from verse 1. இப்போது நாம் அந்த 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். Yes, there was a certain man in Caesarea called Cornelius, a centurion of the band called the Italian regiment. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தார். Yes, once again, there was a certain man in Caesarea called Cornelius, a centurion of what was called the Italian regiment, a devout man and one who feared God with all his household, who gave alms generously to the people and prayed to God always. ஒவ்வொரு முறை கூட நான் வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான். So where is this Caesarea? Caesarea was a predominantly Roman city. It was on the shores of the Mediterranean in Judea. செசரியா என்கிற அந்த இடம் எங்கு இருக்கிறது என்றால் அது மெடிட்டரேனியன் சீயுடைய பக்கத்தில் இருக்கிறது. Yes, it was the headquarters of the Roman governor of the province of Judea. அது ரோம கவர்மென்ட்டுடைய ஹெட்குவார்ட்டராக அந்த இடம் இருந்தது. And history says that even archaeologists have discovered a stone from a building in Caesarea inscribed with the name Pontius Pilate. Archaeologists have discovered a stone from a building in Caesarea inscribed with the name Pontius Pilate. அவர்கள் அந்த ஆராய்ச்சியாளர்கள், அந்த நில ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் இந்த செசரியாங்கிற பட்டணத்துல அந்த ஒரு கல்லுல பொந்தியோஸ் பிலாத்து என்கிற ஒரு பெயரை கண்டுபிடித்தார்கள். That is the significance of the place called Caesarea. அதுதான் செசரியா என்கிற அந்த பட்டணத்தினுடைய அந்த ஒரு மேன்மை. Let's come to Cornelius. Who was Cornelius? கொர்நேலியு யார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். Yes, he was a centurion of what was called the Italian regiment. அவன் இத்தாலியா என்கிற பட்டாளத்தினுடைய ஒரு அதிபதியாக இருந்தான். Yes, Cornelius was an officer in the Roman army and a patriotic Jew of the day would naturally dislike or even hate him. அவன் ரோம பேரரசனுடைய ஒரு வேலைக்காரனாக அல்லது அதிபதியாக அவன் இருந்தான். Yes, because of that, an ordinary Jew will dislike or hate him because this person was a Roman officer. அதனால் தான் ஒரு சாதாரண யூதர்கள் இவர்களை வெறுப்பார்கள். காரணம் ரோம அரசு வேலை பார்க்கிறார். So this is the history. இதுதான் சரித்திரம். Well, we see some characteristics of Cornelius. He was a devout man and he feared God.
அவனுடைய சில குணாதிசயங்களை பார்க்கும்போது அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். And he prayed to God always, and he gave alms generously. அவன் எப்பொழுதும் ஜெபப்படுகிறான். அது மட்டுமல்ல, மிகுந்த தர்மங்களை செய்கிறவன். Look at this. Usually the people in Rome, they were exposed to so many other gods, but still, the thing is that Cornelius, he prayed to God Almighty. ரோம பேரரசு எல்லோரும் அந்த தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஆனால் இவன் எப்போதும் தேவனை ஆராதித்து எப்பொழுது ஜெபிக்கிறவனாக இருந்தான். This is a good characteristic that any person can possess, that is praying to God always. இதுதான் ஒரு முக்கியமான குணம், ஆண்டவர் விரும்புகிற குணம், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவது. In verse 3 to 6, we read like this. About the 9th hour of the day, he saw clearly in a vision an angel of God coming in and saying to him, Cornelius. And when he observed him, he was afraid and said, What is it, Lord? So he said to him, Your prayers and your alms have come up for a memorial before God. Now send men to Joppa and send for Simon, whose surname is Peter. He is lodging with Simon at Cana, whose house is by the sea. He will tell you what you must do. Okay. அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவரை உற்று பார்த்து பயந்த ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதறுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவருடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். He saw clearly in a vision an angel of God. அவன் அந்த தரிசனத்தில் தேவ தூதனை கண்டான். Yes, this was not a dream, nor did the angel physically appear, but in the mind's eye of Cornelius, he saw that vision. அவன் இதை நேரடியாக பார்க்கவில்லை, அவனுடைய தரிசனத்தில் அந்த தேவதூதனை காண்கிறார். Later in Acts 10 verse 30, he will be saying that, yes, a man stood beside me in bright clothing. That is how he saw the vision. அதைத்தான் 30வது வசனத்தில் அவர் சொல்றார். அதற்கு பிறகு 4 நாளைக்கு முன்பே நேரத்தில் நான் 9ஆம் மணி நேரத்தில் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் எனக்கு முன்பாக நின்று என்று சொல்கிறார். Look at it. It is significant that God spoke to Cornelius directly, even calling him by name. பாருங்கள், ஆண்டவர் அவனை நேரடியாக கூப்பிடுகிறார். கொர்நேலியு என்று அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். And you see that Cornelius, he was afraid. He had that fear of God. It shows that Cornelius had a real relationship with God. பாருங்கள், அவன் ஆண்டவரே என்று சொல்லி பயப்படுகிறான், நடுங்குகிறான். அவனுக்குள் இருந்த உண்மையான உறவு அங்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Look at this. It was a clear instruction for him to go and find Peter, and that he will instruct him what he must do. Look at how clear the direction was. பாருங்கள், எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறார் என்பதை பாருங்கள். அவன் தோல் பதவியினோட சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவருடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது என்று சொல்வான். Then in verse 7 to 8, you can clearly see that Cornelius, he obeys God's commandments and sends for Peter. பாருங்கள், அதை 7வது 8வது வசனங்களை பார்க்கும் போது ஆண்டவர் சொல்வதை போல அவருக்கு கீழ்ப்படிந்து அவன் மனிதர்களை அனுப்புகிறான். Let's read. And when the angel who spoke to him had departed, Cornelius called 2 of his household servants and devout soldiers from among those who waited on him continually. So when he had explained all these things to them, he sent them to Joppa. கொர்நேலியு தன்னுடைய பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரின் தேவ பக்தியுள்ள ஒருவரையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். Now in verse 9 and 10, we see that Peter had a great vision, and we'll see how that transformed his thinking.
அங்க பாருங்க 9-10 வசனங்கள்ல பேதுரு ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். The next day, as they went on the journey and drew near the city, Peter went up on the household to pray about the 6th hour. Then he became very hungry and wanted to eat. But while they made ready, he fell into a trance. This is verse 9 and 10. 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். மறுநாளில் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருப்தி அடைந்து. Look at this. This is how God typically operates. He speaks to several people about a matter, not just one. Then confirmation is provided, and out of the mouth of 2 or 3 witnesses, a word is established. பாருங்கள், இதுதான் ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம். ஆண்டவர் ஒருவரோடு மட்டும் பேசுகிறார், பலரோடு உறுதிப்படுத்துவதற்காக பேசுகிற ஆண்டவர். பாருங்கள், கொர்நேலியோடு பேசுகிறார், பேதுருவோடு பேசுகிறார். அதான் வேதம் சொல்கிறது, 2-3 சாட்சிகள்னாலே வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறவர் ஆண்டவர். Look at this. These people are several miles apart, but God is making it into such a marvelous plan so that there is an encounter between these 2 particular people. பாருங்கள், அவர்கள் பல மைல் தூரத்திற்கு அப்பால் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை தெளிவுபடுத்துகிறார். Let's go to Peter's vision as given in Acts chapter 10 verses 11 to 16. Let's read. And saw heaven opened, and an object like a great sheet bound at the 4 corners descended to him and led down to the earth. In it were all kinds of 4-footed animals of the earth, wild beasts, creeping things, and birds of the air. And a voice came to him, Rise, Peter, kill and eat. But Peter said, Not so, Lord, for I have never eaten anything common or unclean. And a voice spoke to him again the second time, What God has cleansed, you must not call common. This was done 3 times, and the object was taken up into heaven again. பாருங்கள், அதனுடைய 12வது வசனம் முதல். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து பூசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாவொன்றையும் நான் ஒரு காலம் பூசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கிறவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரம் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. Look at this. Peter just said no to God. பீட்டர் இங்கே சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவன் ஆண்டவருக்கு நோ சொல்லுகிறான். He has this bad habit. He did this in several times in the Bible. In Matthew 16:22 and John 13:8, you can see the same response. Not so, Lord. ஆண்டவர் பல வேளைகளிலே ஆண்டவருக்கு நோ சொல்லுகிறவன். பல இடங்களில் அதை பார்க்கணும். இங்கே பாருங்கள், அப்படி அல்ல ஆண்டவரே என்கிறான். Look at this. There was a transformation in the thinking of Peter based on the vision that he received that day. There was a transformation in the way that Peter thinks after he got this revelation. இந்த வெளிப்பாடு, இந்த தரிசனத்தை அவன் பெற்ற பிறகு அவனுடைய திங்கிங்கிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது, அவனுடைய நினைவுகளிலே. When we continue to read this particular chapter, we will understand in greater detail what was the change in thinking. நான் தொடர்ந்து இந்த அதிகாரங்களை, இந்த வசனங்களை வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை நமக்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். Let's read from verse 17 to 20. Now, while Peter wondered within himself what this vision which he had seen meant, behold, the men who had been sent from Cornelius had made inquiry for Simon's house and stood before the gate. And they called and asked whether Simon, whose surname was Peter, was lodging there. While Peter thought about the vision, the Spirit said to him, Behold, 3 men are seeking you. Arise, therefore, go down and go with them, doubting nothing, for I have sent them.
பாருங்கள் அதனுடைய 17வது வசனம். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து வாசற்படியிலே வந்து பேதுரு என்று மறுபேறு கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவருக்கு சொன்னார். Look at this. It was the Holy Spirit instructing Peter whom to meet. அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியுவுக்கு சொல்கிறார், யாரை நீ சந்திக்க வேண்டும் என்று. Normally, a godly Jew like Peter would not associate in this manner with the Gentiles. But here, he's been specifically instructed to meet these people. சாதாரணமாக இப்படி அந்த அவருடைய பாரம்பரியப்படி செய்ய மாட்டார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் செய்வதற்காக முற்படுகிறான். And the Spirit is saying to him, I have sent them. It is God who sent these people to meet Peter. பாருங்கள், ஆண்டவரே அவர்களை பேதுருவை அந்த தரிசனத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஆட்களை அனுப்புகிறார். In verse 21 to 23, we see how Peter goes with the messengers back to Caesarea and to see Cornelius. Let's read. Then Peter went down to the men who had been sent to him from Cornelius and said, Yes, I am he who you seek. For what reason have you come? And they said, Cornelius the centurion, a just man, one who fears God and has a good reputation among all the nations of the Jews, was divinely instructed by a holy angel to summon you to his house and to hear words from you. Then he invited them in and lodged them. On the next day, Peter went away with them, and some brethren from Joppa accompanied him. பாருங்கள், 21வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்தில் இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவன், யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவருக்கு சாட்சி பெற்றவருமாய் கொர்நேலியு என்கிற 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைத்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களோடு கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாரியர்கள் சகோதரர்கள் அவரோட கூட போனார்கள். பாருங்க, பேதுரு கொர்நேலியுடைய வீட்டிற்கு புறப்பட்டு போகிறான். Peter must have been shocked when he opened the door because he saw 2 servants and a soldier. அவனுக்கு ஒரு ஷாக்கிங். அது காரணம், அவன் பார்த்தது கதவை திறந்த போது 2 மனிதர்களும் ஒரு போர் சேவகன். He might not have known that they were not Jews. But look at this. In all this thing, we can see that God was expanding Peter's mind and heart. இந்த எல்லா காரியங்களை நாம் பார்க்கும்போது அவருடைய சிந்தனையை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அதை தெளிவாக அவருடைய சிந்தனையை விரிவாக்குகிறார். The messengers from Cornelius came with an invitation. அந்த கொர்நேலியுவால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் ஒரு இன்விடேஷனோடு வருகிறார்கள். Yes, and Peter was to go to the house of Cornelius, who wanted to hear words from you. Of course, this was an invitation Peter couldn't refuse. பாருங்கள், அதாவது எதற்காக வீட்டுக்கு அழைப்பிக்கிறார்கள் என்றால் தேவ வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லும்படியாக. எனவே இதை அவரால் நிராகரிக்க முடியாது. Who was inviting him? It was a Gentile, but he was an officer in the Roman army, and he wanted to hear a gospel from Peter. அவன் அவர் அதிபதியாக இருந்தான். அவனுக்கு தேவ வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். Peter, he had never did anything like this. Now, let's see how he will respond. பாருங்கள், பேதுருக்கு சொல்வதாக புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை சொல்றது, இந்த நேரத்தில் அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறான் என்று பாருங்கள். Look at this. We see a change in the attitude of Peter because he invited them in and lodged them. That means he entertained them as guests. பாருங்கள், பேதுருவை அவர்கள் ஒரு கெஸ்டாக வரவேற்கிறார்கள். Because what we are seeing here is a transformation. Usually Jews and Gentiles, they do not mix together well. அவர்கள் ஒரு பெரிய மாற்று காரணம். சாதாரணமாக யூதர்களும்
மற்றவர்களும் புறஜாதியினரும் அவர்கள் கலந்துரையாட மாட்டார்கள், கலந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது தேவனால். The next day Peter went away with them. மறுநாளிலே பேதுரு அவர்களோடு கூட போகிறான். Now let's read from verse 24 to 26. Here Peter comes to Cornelius' house. Let's read. And the following day they entered Caesarea. Now Cornelius was waiting for them and had called together his relatives and close friends. As Peter was coming in, Cornelius met him and fell down at his feet and worshipped him. But Peter lifted him up, saying, "Stand up, I myself am also a man." பாருங்கள், அதனுடைய 24வது வசனத்திலே மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வர அழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவருக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். Look at this. Cornelius, he was waiting for Peter because this is not normal in the life of Cornelius. In spite of all these things, he welcomed Peter, and not only that, he fell down at his feet and worshipped him. This was when Peter, he rejected him, and he told, "Stand up, and I myself am also a man, so don't worship me." பாருங்கள், பேதுருவை கொர்நேலியு வரவேற்கிறான், விருந்தினராக வரவேற்கிறான். ஆனால் அது சாதாரணமாக நடக்கிற ஒரு காரியம் அல்ல. ஆண்டவரால் கட்டளை பெற்றபடி இவர்களை எல்லாவற்றையும் செய்கிறார்கள். தொடர்ந்து பேதுருவை ஒரு பெரியவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதங்களுக்கு கீழ் விழுகிறான். அவருக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து அவனை பணிந்து கொள்கிறான். அந்த நேரத்தில் பேதுரு சொல்கிறான், "நான் ஒரு மனுஷன் தான், என்னை தொழுது கொள்ள வேண்டாம்" என்று சொல்கிறான். In the Bible we see that whenever worship is offered to men or angels, they flatly refuse it. இந்த உலகத்துல, இந்த வேதத்துல நாம் பார்க்கும்போது ஆராதனை மனிதர்களுக்கோ தூதர்களுக்கோ போகுமே, ஆனால் அதை ஆண்டவர் அருவருக்கிறார். Yes, but worship, it is exclusively reserved for God Almighty. ஆமென். ஆராதனை என்பது அந்த ஒருவருக்கே, அந்த தேவாதி தேவன் ஒருவருக்கே உரியது. Now let's see what happened when they entered Cornelius' house. We read it in Acts chapter 10 verse 27 to 29. We read like this. And as he talked with him, he went in and found many who had come together. Then he said to them, "You know how unlawful it is for a Jewish man to keep company with or go to one of another nation. But God has shown me that I should not call any man common or unclean. Therefore came without objection as soon as I was sent for. I asked them, for what reason have you sent for me?" பாருங்கள், 27வது முதல் 29வது வசனம் வரைக்கும். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, "அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவாக இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனை தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தம் உள்ளவன் என்றும் நான் சொல்லாதபடி தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்போது என்ன காரியத்துக்காக என்னை அழைத்தீர்கள் என்று கேட்கிறேன்" என்றான். By entering a Gentile's home, Peter now is showing that his heart and mind has changed. புறஜாதியாருடைய வீட்டிலே அவன் நாம் புரிந்து கொள்கிற காரியம், அவனுடைய மனம் மாற்றம் ஏற்பட்டது, ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருந்தது. So he had learned the lesson from that vision. அவன் அந்த தரிசனத்திலிருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான். Look at this. This was a turning point because till those times the Jews and the Gentiles did not mix together. They were in kind of a cold war, but now the situation has changed. பாருங்கள், இது வேதத்தினுடைய ஒரு திருப்பு முறையான ஒரு அதிகாரம் கூட. காரணம், அந்த நாட்கள் வரைக்கும் புறஜாதியாரும் தூதர்களும் கலந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல அந்த தண்டனை அல்லது அந்த பிரிவு
உடைக்கப்படும். அவர்களுக்கு எப்போதும் ஒரு யுத்தம் இருந்து கொண்டே இருக்கு. அதை ஆண்டவர் உடைத்து போடுகிறார் இந்த இடத்துல. Now Cornelius is explaining why he sent for Peter. That you can see in verse 30 to 33. So Cornelius said, 4 days ago I was fasting until this hour, and at the 9th hour I prayed in my house, and behold, a man stood before me in bright clothing, and said, Cornelius, your prayer has been heard, and your alms are remembered in the sight of God. Send therefore to Joppa and call Simon here, whose surname is Peter. He is lodging in the house of Simon at Anna by the sea. When he comes, he will speak to you. So I sent to you immediately, and you have done well to come. Now therefore, we are all present before God to hear all the things commanded you by God. பாருங்கள், எதற்காக பேதுருவை கொர்நேலியு அழைப்பித்தார் என்பதை கொர்நேலியு சொல்லுகிறார். அதைத்தான் 30வது வசனத்திலிருந்து 34 வரைக்கும் நாம் பார்க்க முடியும். 33 வரைக்கும் வாசிக்கிறேன். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பதாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நிறைதரப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுருவின் மறுபேறு கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்தில் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். In these 4 verses, I want to highlight 4 particular words. The first one is this? I prayed in my house. இந்த 4 வசனங்களில் 4 வார்த்தைகளை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். முதல் வார்த்தை, என் வீட்டிலே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். Look at this. Cornelius was drawn closer to God. தேவனோடு அதிக நெருங்கின உறவு கொண்டவனாக இருந்தான். God would answer this prayer through the gospel Peter brought Cornelius. அதற்கு பதிலாக தான் பீட்டரை ஆண்டவர் அனுப்புகிறார். The second verse, with the second word, I was fasting. அதனுடைய 2வது வசனத்திலே நான் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். Here we can see the intensity of the prayer. He sought God so intensely for the time food became less important to him. பாருங்கள், தேவனை செலவிட்ட நேரத்திலே இந்த உணவு அவருக்கு 2வது தான் இருந்தது. அவர் முதல்ல தேவனுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்தார். உணவை அவர் தள்ளி வைத்தார். He sought God diligently, and God revealed himself to Cornelius. ஆண்டவரை அவன் உற்சாகத்தோடு அவனை ஆண்டவர் தேடின நிமித்தமாக ஆண்டவர் அவருக்கு வெளிப்பட்டார். Question to you is, are you praying in your house? Second question, are you fasting, or are you diligently seeking God? கேள்வி என்னவென்றால், நீங்கள் உண்மையாக உங்களுடைய வீட்டிலே நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களா? As you draw nearer to God, He will come closer to you. The third point, Cornelius, your prayer has been heard, and your alms are remembered in the sight of God. Look at this. You can say that Cornelius was not regenerated, or he was not born again at that time, but still God heard his prayers. Not only that, God remembered his generosity to others. What do you understand from this? God sees everything. He knows everything. Now the fourth point. Now therefore, we are all present before God to hear all the things commanded you by God. பாருங்கள், 33 வசனம். இது நல்ல காரியம். தேவனால் உமக்கு
கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். You can say that Peter was living a preacher's dream because his audience was attentive and well prepared by the Holy Spirit. அவருடைய எல்லா ஆடியன்ஸும் தயாருள்ளவர்களாக இருந்தார்கள். The message that Peter was about to preach had great preparation. அவர் prepare பண்ண அந்த அவர் பேச போகிற வார்த்தைக்கு அதிக preparation இருந்தது. Because Peter was prepared by the Holy Spirit, and those at Cornelius' house were prepared to hear the message Peter brought. பீட்டர் பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் prepare பண்ணப்பட்டிருந்தார். அவர்களும் தயாருள்ளவராக இருந்தார்கள். Our blessing is greatly increased when we prepare ourselves to hear the word of God. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய இருதயங்கள் ஆயத்தமுள்ளதாக இருக்கட்டும். God prepares the messenger as well as those who are to hear him, and tremendous things happen. தேவ சத்தத்தை கேட்பதற்கு நாம் காத்திருக்கும் போது வல்லமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். Let's see Peter's short sermon to the Gentiles at Cornelius' house. This can be seen in Acts chapter 10 verse 34 to 43. Let's read through it. Then Peter opened his mouth and said, "In truth, I perceive that God shows no partiality, but in every nation, whoever fears him and works righteousness is accepted by him. The word which God sent to the children of Israel, preaching peace through Jesus Christ, he is the Lord of all. That word you know, which was proclaimed throughout all Judea, and began from Galilee after the baptism which John preached, how God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power, who went about doing good and healing all who were oppressed by the devil, for God was with him. And ye are witness of all things which he did both in the land of the Jews and in Jerusalem, whom they killed by hanging on a tree. Him God raised up from the third day and showed him openly, not to all the people, but to witness chosen before by God, even to us who ate and drank with him after he arose from the dead. And he commanded us to preach to the people and to testify that it is he who was ordained by God to be judge of the living and the dead. To him all the prophets witness that through his name whoever believes in him will receive remission of sins." அந்த அவர் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை அந்த குட்டி பிரசங்கத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதனுடைய 34வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் இல்லை என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் பெற்றனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சிந்தித்திருந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமில் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுதவிற்கு அவரோடு புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். Did you just notice what a powerful message it was? பாருங்கள், அதை கவனித்தீர்களா எவ்வளவு வல்லமையான ஒரு பிரசங்கம் என்றது. This is gospel in a nutshell. இதுதான் சுவிசேஷத்தை ஒரு சின்ன ஒரு இது கோட்டுக்குள்ளே கொண்டு வருவோமானா. This set of words, this is the condensation of everything. இந்த முழு சுவிசேஷத்தினுடைய உள்ளடக்கம் அல்லது அதனுடைய ஒரு
ஒன்றுரை தான் இந்த வேத வசனங்கள். Look at this. It said that in truth and perceive that God shows no partiality. Here we see that Peter's understanding that the gospel should now go forth to the Gentiles also. பாருங்கள், அவன் பேசுகிறான், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேசுகிறான். அதற்கு அர்த்தம் ஆண்டவர் புற ஜாதிகளை நேசிக்கிறார் என்பதே. That was the sea change that happened because of that vision. அதுதான் அந்த தரிசனத்தால் அவன் கண்டு உணர்ந்த காரியம். And we also read this, but in every nation whoever fears him and works righteousness is accepted by him. பாருங்கள், சொல்றான், எந்த ஜனத்திலாயிரும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவரோ அவரே அவருக்கு உகந்தவன். Look at this. This was a change in the concept. Everybody is accepted by God. பாருங்கள், இதுதான் ஏற்பட்ட மாற்றம். எல்லாரும் ஒவ்வொருவரும் தேவனால் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது. And there is a word that says that he is Lord of all. This is a powerful praise. It shows Jesus Christ is the Lord of all. நாங்கள் வாசிக்கிறோம், எல்லாரும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து. எல்லோருக்கும் கர்த்தர் என்பது இங்கு தெளிவாகிறது. He is the Lord of both Jew and Gentile. அவர் ஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் தேவனாயிருக்கிறார். Then there's a verse which says that whom they killed by hanging on a tree, him God raised up on the third day. அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். மூன்றாம் நாளில் அவர் தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார். He was preaching about the crucifixion and the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகளை பற்றி, அவருடைய விடுதலை பற்றி அங்கே பேதுரு பேசுகிறார். Peter's sermon was a powerful testimony. He was testifying about Jesus Christ. பேதுருடைய பிரசங்கம் ஒரு வல்லமையான சாட்சி. அவர் தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். Because we understand that Jesus was baptized. We understand that Jesus was anointed with the Holy Spirit and with power. பாருங்க, நமக்கு அவர் ஞானஸ்நானம் பெற்றால் பேதுருவுக்கு தெளிவுபடுத்துகிறார், அவரை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். We understand that Jesus went about doing good and healing, delivering those who were oppressed by the devil. பாருங்கள், இங்கே நாம் இன்னும் அறிந்து கொள்ள முடிகிறது, அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார், பிசாசு வல்லமை அப்பட்ட யாவரை குணமாக்குகிறார். We understand that Jesus did this with the power of God, for God was with him. தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் இவைகளை செய்தார் என்பதை இனமால் அறிந்து கொள்ள முடிகிறது அவருடைய செய்தியில். We understand that Jesus did these things in the presence of eyewitnesses. சாட்சிகள் அவர் செய்த அற்புதங்களுக்கு இருந்தது, பலர் பார்க்கும்படியாக அற்புதத்தை செய்தார் என்பதை தெளிவாகிறது. Jesus was crucified. Jesus was raised from the dead, resurrected in the view of many witnesses. அவர் மரித்தார், அதுபோல உயிர்த்தெழுந்தார், பலர் பார்க்கும்படி, பலர் அதை காணும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். Then notice, Jesus commanded his followers to preach the message of who he is and what he did. அவர் தன்னை பின்பற்றுகிறவர்களோடு இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல சொன்னார். தான் யார், அவர் நமக்காக, மனித குலத்திற்காக என்ன செய்தார் என்பதை, என்னவற்றை செய்து முடித்தார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை அவர் அவர்களுக்கு கூறினார். If you are a preacher of the gospel and you are searching for a topic, listen this once again. Jesus commanded his followers to preach the message of who he is and what he did. நீங்கள் ஒரு போதகராக இந்த டாபிக்காக காத்துக் கொண்டிருப்பீர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல டாபிக் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் பிரசங்கிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், அவர் யார், அவர் நமக்காக என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்தார், அவர் யார் என்பதை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டியது கட்டாயமான காரியமாக இருக்கிறது. Jesus is ordained by God to be judge of the entire world. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், இந்த உலகத்திலே நியாயாதிபதியாக இருக்கிறார். And Jesus is the one who was foretold by the prophets.
முன் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவர் தான், அந்த உரைக்கப்பட்டதுதான் இயேசுனுடைய அந்த வருகையும், இயேசுனுடைய அந்த உலகத்திற்கான வருகையும், அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே. Look at this. What did Peter say? He said, even to us who ate and drank with him after he rose from the dead. Here Peter is stressing that he was with Jesus. பாருங்கள், 42வது வருஷத்திலே அவர் சொல்லுகிறார், அன்றியும் அவரோடு உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்ற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். He is in fact stressing on the point that this was a real resurrection because he ate and drank Christ. பாருங்கள், அவரோடு குறித்தவர்கள் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சியமாய் எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார் என்று சொல்கிறார். He commanded us to preach to the people and we testify that it is he who was ordained by God to be judge of the living and the dead. பாருங்கள், அதைத்தான் சொல்கிறார், அவரை எங்களை சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவரை உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மரித்தவர்களுக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்ற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாகவும் ஒப்புவிக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். Please note this carefully. Whoever believes in him will receive remission of sins. நீங்கள் சரியாக கவனிங்கள், யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் பாவத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பு உண்டாகிறது. The term carefully. Whoever believes, that is Jew or Gentile, slave or free, white or black, good or wicked, rich or poor, whoever believes. அவர்கள் யாராக இருந்தாலும், அந்நிய ஜாதியராக இருந்தாலும், ஏழையனாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், அடிமைகளாக இருந்தாலும், வேலைக்காரராக இருந்தாலும், எந்த நிலையிலே எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், வெள்ளை நிற மக்களாக இருந்தாலும், கருப்பு நிற மக்களாக இருந்தாலும், யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு இருக்கிறது. The operative word is whoever believes. மிகவும் முக்கியமான வார்த்தை, விசுவாசிக்கிறவன் எவனோ, யாராயிருந்தாலும். Question to you is, are you the one who believes? கேள்வி, நீங்களும் அந்த விசுவாசிக்கிறவர்கள் ஒருவர் தானா? Whoever believes in him will receive remission of sin. அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். Now let's come to the last few verses 44 to 48 in Acts chapter 10. Shall we read it? While Peter was still speaking these words, the Holy Spirit fell upon all those who heard the word, and those of the circumcision who believed were astonished, as many as came with Peter, because the gift of the Holy Spirit had been poured out on the Gentiles also, for they heard them speak with tongues and magnify God. Then Peter answered, can anyone forbid water, that we should not be baptized who have received the Holy Spirit just as we have? And he commanded them to be baptized in the name of the Lord. Then they asked him to stay a few days. பாருங்கள், அந்த கடைசி வார்த்தைகளை 44வது வசனத்திலிருந்து கடைசி வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வர புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு ஞானஸ்நானம் பராதபடிக்கு எவனாக தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். When Peter was still speaking these words, salvation came when each one of these Gentiles responded to Peter's message with believing faith in their hearts. They were born again. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டவர்கள் தங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், அதை அறிக்கையிட்டது நிமித்தமாக அவர்கள் எல்லோரும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். அநேகர் மனம் திரும்பினார்கள். We also read that the Holy Spirit fell upon all those who heard the word. They heard them speak with tongues and magnify God. அவர்கள் பேசிக் கொண்டிருக்க வாசித்தோம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், பல பாஷைகளை பேசினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். Yes, here we can see
when the Holy Spirit filled them, it was accompanied by demonstration of spiritual gifts. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நிறையப்படும் போது நமக்குள் இருந்த அந்த ஆவிக்குரிய வரங்கள் புறப்பட்டு வரும். Then there's a particular word here which mentions those of the circumcision who believed were astonished. That is the Jewish Christians present there. They were also amazed. பேதுரோடு கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளதை குறித்து பிரமித்தார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். புறஜாதிகள் மேலே ஆவியானவர் பொழிந்தருளுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள். Now they understood that God has chosen to love the Gentiles also in the same manner as He loved the Jews. எப்படி யூதர்களை நேசிக்கிறார் அதே அளவிற்கு ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். Then there's another verse which says He commanded them to be baptized in the name of the Lord. To be baptized in the name of the Lord. பாருங்க, அவர் தொடர்ந்து சொல்கிறார், ஞானஸ்நானம் பெறுவதற்காக அவர் கட்டளை கொடுக்கிறார். அதை தான் நம்ம 40 வாசிக்கிறோம். நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு அவர்கள் தண்ணீரை விலக்கலாமா? Look at this, what a kind of change happened in the course of these 48 verses. பாருங்கள், எவ்வளவு பெரிய மாற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை பாருங்கள். Peter, who was a Jew, now he started preaching to the Gentiles. பாருங்கள், ஒரு யூதனாக இருந்த பேதுரு புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். Oh, look at the transformation here. That is this person Cornelius. Who was he? He was a devout, praying, and a liberal man. பாருங்கள், இந்த குறுந்தொலைவு வாழ்க்கை அவன் யார்? தேவனுக்கு பயப்படுகிறவனாக வந்திருந்தார். There was they needed to hear the word of salvation. அவர்களுக்கு ரட்சிப்புடைய செய்தி கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது. And we see that people, they were all ready before God to hear the word. பாருங்கள், எல்லா ஜனங்களும் தேவ வசனத்தை கேட்பதற்கு தயாருள்ளவர்களாக இருந்தார்கள், ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தார்கள். We see in verse 43, that is the remission of sin in the name of Jesus Christ was preached. பாருங்கள், 43வது நாம் பார்க்கிறோம், அதாவது பாவ மன்னிப்பு குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த பாவ மன்னிப்பு, அவரை விசுவாசிக்கிறதுனால நமக்கு உண்டாகும் அந்த பாவ மன்னிப்பு. In verse 44, we see that all believing are saved and sealed. எல்லோரும் ரட்சிக்கப்பட்டதை பற்றி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றதை குறித்து நாம் 44வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். In verse 48, we see how they confess their faith and that discipleship is happening in their lives. அவர்கள் எப்படி வசனத்தை கேட்டுக்கொண்டு அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றதை பற்றி அங்கு பார்க்க முடியும். In the story of Cornelius, a Roman centurion who was in Caesarea, yes, that day in which he met Peter, it changed the life of a whole civilization. That is, the Gentiles began to receive Jesus Christ. பாருங்கள், அந்த பட்டாளத்தில் இருக்கிற அந்த குறுந்தொலைவு தேவனை கண்டது நிமித்தமாக, தேவ தரிசனம் பெற்றது நிமித்தமாக, பேதுருவை சந்தித்ததன் மூலமாக நடந்த மாற்றங்களை பாருங்கள். அவை தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டது, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய மாற்றம் பிரசாதிகளுக்குள்ளே நடந்தது என்பதை பாருங்கள். For God so loved the world. The world includes the Jews and the Gentiles. அதாவது வேதம் யோவான் 3:16 ஆண்டவர் இந்த உலகத்தை நேசித்தார். இந்த உலகத்திற்குள்ளே யூதர்களும் இருக்கிறார்கள், புறஜாதிகளும் இருக்கிறார்கள். The world includes you and me. It includes the sinners and the saints. இந்த உலகத்திலே என்று சொல்லும்போது நீங்களும் நானும் இருக்கிறீர்கள், பாவிகளும் பரிசுத்தவான்கள் எல்லோருமே இருக்கிறார்கள். The world includes the white and the black, the rich and the poor. அந்த உலகத்திற்குள்ளே வெள்ளை நிற மக்களும் வருகிறார்கள், கருத்த மக்களும் வருகிறார்கள், பணக்காரரும் வருகிறார்கள், ஏழைகளும் வருகிறார்கள். God so loved the world. ஆண்டவர் இந்த உலகத்தை அதிகமாக நேசித்தார். So that whosoever believeth in him. அதனால் அவரை விசுவாசிக்கிறவர்களோ, whosoever includes you and me.
அதாவது விசுவாசிக்கிறவர்களோ என்கிற இடத்துல இவர்கள் என்பது நம்மை குறிக்கிறது, உங்களை Will not குறிக்கிறது. perish, but have everlasting life. அவர்கள் கெட்டு போகாமல் அவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. From this incident, we learn the compassion of God Almighty. He loves everybody. He is waiting for you to turn back to Christ. இந்த இடத்துல வேத பகுதியில தேவனுடைய மனதுக்கத்தை பற்றி நாம் அதிகமாக படிக்க முடிகிறது. All barriers have been broken down. Now it is up to you to receive Jesus Christ as your Lord and Savior. எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டது, உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். This is your time. This is the day. This is the most opportune time that you will ever get. Accept Jesus Christ as your Lord and Savior right now. இதுவே நல்ல நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல நேரம் இது. Shall we look to the Lord in prayer? தேவனை நோக்கி பார்க்கலாமா ஜெபத்துல? Our loving Heavenly Father, thank you for teaching us through your word in Acts chapter 10 how you love the Jews and the Gentiles alike. அன்பின் பரலோக தேவனே, நல்ல தருணத்தை இருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்தீர்கள். குறிப்பாக நீர் யூதர்களையும் புறஜாதிகளையும் யாரையும் எல்லோரையும் ஒரே போல நேசிக்கிறீர் என்பதை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அந்த வாக்கியத்திற்காக நன்றி. Lord, fill us with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. Lord, help us to lead a life that is pleasing in your sight. உமக்கு பிரியமான, உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை தாருங்கள். Just as Cornelius prayed and fasted and waited upon the Lord, Lord, we want to live a life that you are pleased. ஆண்டவரே, நாங்களும் அந்த குர்நேலியை போல ஜெபித்து உபவாசத்திலே இருந்து சமாதானத்தோடு வாழ்ந்து எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. Lord, speak to us, Lord. Guide us, Lord, just as you guide these people in the scripture passages. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. அவர்களோடு பேசாதே ஆண்டவர், நீர் எங்களோடு பேசுவீராக. Lord, reveal to us your mind through the scriptures. உங்களுடைய இதயத்தை வசனத்தின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தாருங்க. Lord, help us to preach the gospel to Jews and the Gentiles alike, to every creature. ஆண்டவரே, ஜாதிகளுக்கு எல்லோருக்கும் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான கிருபை எங்களுக்கு தாருங்க. Thank you, Lord, for using your people so that they can be your ambassadors preaching the gospel to every person. சாதாரண மனிதர்களை ஒரு மனிதர்களை இந்த இடத்துல பயன்படுத்துகிறவர்களுக்காக எங்களை பயன்படுத்துகிறார். Thank you, Lord, for everything. We ask this prayer in Jesus' mighty name. Amen. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Let me just summarize the key points. Jesus was baptized. Jesus was anointed with the Holy Spirit and with power. சில காரியங்களை, முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். தேவன் ஞானஸ்நானம் பெற்றார். அதுபோல பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். Jesus went about doing good and healing, delivering those oppressed by the devil. தேவன் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் இருந்தார். Jesus did this with the power of God, for God was with him. தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் தான் இந்த காரியங்களை செய்தார். Jesus did these things in the presence of eyewitnesses. அதாவது சாட்சியோடு, அதாவது பிரத்யட்சமாய் இந்த காரியங்களை ஆண்டவர் செய்தார், நடத்தி காட்டினார். அடையாளங்கள். Jesus was crucified. He was raised from the dead. He was resurrected in the view of many witnesses. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். Jesus commanded his followers to preach the message of who he is and what he did. ஆண்டவர் தன்னுடைய பின்பற்றுகிறவர்களோடு ஆண்டவர் இருக்கிற காரியம், அவர் யார் என்பதையும் அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் பிரசங்கிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதை. Rise up, church. This is the time that God is going to use each one of you for his name's sake. சபையே,
தேவன் நாமத்திற்காக ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும் காலம் இது, நேரம் இது. Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். But அவ்வளவுதான். இந்த செய்தி வரை 8 മണിയോടെ വലിയ 12 എങ്ങനെയുണ്ടായിരുന്നു പ്രസംഗം? കൊള്ളായിരുന്നോ? കൊള്ളായിരുന്നു. ഇടയിൽ ആവുന്ന കണ്ടേണോ 2-3 സ്ഥലത്ത് നമ്മള് നോക്കിയാണല്ലോ ചെയ്യും. ഞാൻ എഡിറ്റ് ചെയ്യുമ്പോ കുറെ കട്ട് ചെയ്തോളാം. ഓക്കെ ഓക്കെ. എന്തായാലും നമ്മൾ വിചാരിക്കാത്ത ലെവലിൽ എത്തിയല്ലോ അല്ലേ? ഒത്തിരി ചെയ്തു. ഞാൻ 2-3 ചെയ്തില്ലേ? 2-3 ചെയ്തു. അതുപോലെ ലാങ് ആണ് അല്ലേ? ആദ്യത്തെ ഒരെണ്ണം ഷോർട്ട്, ബാക്കി 2 ലോങ്. ഇന്നത്തെ നിർത്താം, ഇനി ഒരു ദിവസം ചെയ്യാം. നീ ചെന്ന് കഴിക്കാം, വേറെ ഒന്നുമില്ലല്ലോ. കൊള്ളായിരുന്നു, നല്ല ട്രാൻസ്ലേഷൻ ആയിരുന്നു. ഇതൊക്കെ പ്രയോജനപ്പെടുന്ന കാര്യങ്ങളാണ് നിങ്ങൾ ചെയ്തത്. ഇടയ്ക്ക് കുറച്ച് ഞാനത് ഇതായത് ഈ സ്ഥലം വന്നപ്പം അതൊന്ന് ക്ലിയർ നോക്കണം ബ്രദർ. 40-ാമത്തെ വചനം തൊട്ട് 42 വരെ വചനം അതൊന്ന് കേട്ടിട്ട് ക്ലിയർ ചെയ്യണേ. ശരി 40-41 അവിടെ പണിയിൽ തിരിപ്പോയായിരുന്നു. ഞാൻ അതിൽ പെട്ടെന്ന് ഞാൻ ആ സമയം കോൺസെൻട്രേഷൻ ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്, എല്ലാം മാനേജ് ചെയ്തിട്ടുണ്ട്. ശ്രദ്ധിക്കണം. 40 തൊട്ട് 42 വചനം ഞാൻ പറഞ്ഞപ്പോൾ ബ്രദർ അതിനെ എക്സ്പ്ലെയിൻ ചെയ്തപ്പോൾ ഞാൻ എങ്ങനെയാണ് ചെയ്തില്ല, ഇല്ലെങ്കിൽ അത് കട്ട് ചെയ്ത് ഞാൻ ഒന്നുകൂടെ കേൾക്കാം. ശരി ജിബിൻ, താങ്ക് യു. അപ്പൊ പോയി റെസ്റ്റ് എടുക്കേണ്ടി. ഇത് ഞാൻ സൺഡേ സർവീസ് ആയിട്ട് 2 ഞായറാഴ്ചത്തേക്കുള്ളത് അപ്ലോഡ് ചെയ്തിടും കേട്ടോ. അത് റെഡിയാകുമ്പോ നീ ആൾക്കാർക്കൊക്കെ ഷെയർ ചെയ്ത് കൊടുക്കാം. പിന്നെ നിന്റെ ഒരു പോസ്റ്റർ, എന്റെ ഒരു ഫോട്ടോ വെച്ചിരുന്ന ഒരു പോസ്റ്റർ ഉണ്ടാക്കി തരാം. നല്ല ഫോട്ടോ അയക്കുമ്പോ എന്താണ് നിന്റെ ഫോട്ടോ അവിടെ സ്റ്റൈലായിട്ടിരിക്കാം. 10 പേര് അറിയട്ടെ തമിഴിൽ പ്രസംഗിക്കാൻ കഴിയുള്ള ഒരാളുണ്ട്. ശരി ഓക്കെ. ഇനി എന്താ പരിപാടി? ചർച്ചിന്റെ കാര്യങ്ങളൊക്കെ നോക്കണം. പിന്നെ ഇനി 1-2 പരിപാടി ഇവിടുത്തെ കാര്യങ്ങളൊക്കെ. ശരി ഇനി ഫ്രീ ആകുമ്പോ നീ വിളിക്കും. എന്നാ ഫ്രീ ആവുന്ന? ശരി. നമുക്ക് നെക്സ്റ്റ് വീക്ക് നോക്കാം. ഇനി ഈ വെള്ളിയാഴ്ച നാളെ പ്രയർ ഫാസ്റ്റിംഗ് പ്രയർ, വെള്ളിയാഴ്ച ഞായറൊക്കെ നെക്സ്റ്റ് വീക്ക്. ലെറ്റ്സ് ടോക്ക്, ലെറ്റ്സ് വാച്ച്. അവര് ടിവി ചാനൽ തുടങ്ങി. ടിവി ചാനൽ തുടങ്ങി. ആണോ? ഇങ്ങനെ എന്താ പരിപാടി? അത് എനിക്ക് ക്ലിയർ ആയിട്ട് അറിഞ്ഞൂടാ. ഞാൻ സംസാരിച്ചോണ്ടിരുന്നത് ലാസ്റ്റ്. ആണോ? ശരി എങ്ങനെയാ പരിപാടി? ആമസോൺ പ്രൈമിൽ ആദ്യം അങ്ങനെ ചെയ്തു. പിന്നെ അതിന് ചാനലിലൊക്കെ പിന്നെ പുതുക്കെ ഇറക്കാന്നുള്ള പരിപാടി. ശരി കൊള്ളാം. ആദ്യം നമുക്കൊരു പ്രോഗ്രാം വേണം. താങ്ക് യു. ഓക്കെ കാണാം.